உங்கள் டீசல் இன்ஜின் காரில் காலையில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மட்டும் வெள்ளை புகை வருதா, அது 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நின்றுதா, அப்போ இதுதான் காரணம். அந்த புகையை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில் எரிஞ்சு எரியாமல் இருக்கிற மாதிரி ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் இன்ஜின் ஹெட்டில் இருக்க வால்வு ஆயில் சீல், வால்வு கைடு இதை மாற்றிங்கன்னா கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகிரும். இந்த ஆயில் சீல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பரான ஆயில் சர்வீஸை மெயின்டைன் பண்ணாதது. இன்னொன்று, கரெக்டான ஆயில் ஃபில்டர் மாற்றணும். நீங்கள் ஏதாச்சும் மார்க்கெட்டில் டூப்ளிகேட்டாக கிடைக்கிற ஆயில் ஃபில்டரை மாற்றினீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்துடும். ஒரிஜினல் ஆயில் ஃபில்டர் போடுங்க. அதே ஸ்மெல்லு அதாவது புகையில் வர அதே ஸ்மெல்லு டீசல் எரிஞ்சு எரியாமலும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஜெக்டரை சர்வீஸ் பண்ணணும். அந்த இன்ஜெக்டருக்குள்ளே இருக்க கண்ட்ரோல் வால்வு லாக் ஆயிரும். கண்ட்ரோல் வால்வு லாக் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு டீசல் ஸ்மெல் வரும், காலையில் மட்டும் புகை வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம டீசல் ஃபில்டரில் தண்ணி கலந்துடும். அந்த தண்ணி கலந்தது நம்ம இன்ஜெக்டருக்குள்ளே போகிறப்ப அந்த இன்ஜெக்டர் லாக் ஆயிரும். அந்த டீசல் ஃபில்டரில் கீழே செடிமெண்டரி சென்சார்னு வரும். நம்ம டேஷ்போர்டில் அந்த செடிமெண்டரி சென்சார் லைட் எரியறப்பே நம்ம அந்த செடிமெண்டரி சென்சாரை க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. டீசல் ஃபில்டரை ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.